மோஷன் இன் பிளேன். லாஸ்ட் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒன் டைமென்ஷன் மோஷன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன் டைமென்ஷன்னா ஒரு ஆக்சிஸ்ல மூவ் பண்றது. அப்போ மோஷன் இன் பிளேன் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனை இன்வால்வ் பண்ணும். 2 டைமென்ஷனா 2 ஆக்சிஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பாயிண்ட்ல இந்த பிளேன்ல ஒரு ஜேர்னி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். we need 2 independent parameters. எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா we need x coordinate and y coordinate ரெண்டுமே இருக்கு. ஸோ 2 டைமென்ஷன் மோஷன்ங்கிறது ஜென்ரலா ஒரு பிளேன்ல மூவ் பண்ணுச்சுன்னா 2 டைமென்ஷன் மோஷன் ஆயிடும். ஒரு 2 டைமென்ஷன் பிளேன்ல மூவ் பண்ணும். ஆக்சுவலா இந்த சாப்டர்லேயே 3 டைமென்ஷன் இருக்கு, ஆனா இன்டைரக்டா 3 டைமென்ஷன் இருக்கு. ஸோ எப்படிங்கிறது நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 2 டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஜென்ரலா இருக்கு. முதல்ல பிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னு பார்த்துடலாம். ஃபோர்ஸ், மொமெண்டம், வெலாசிட்டி, எனிதிங் which can be measured directly or indirectly. எப்படி மெஷர் பண்ணாலும் சரி, ஃபோர்ஸ், மொமெண்டம், வெலாசிட்டிஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், டென்சிட்டி, மாஸ், இந்த மாதிரியான பிசிக்ஸ்ல வர எல்லா மெஷரபிள் ஐடியாஸுமே நம்ம பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் ரொம்ப ஈஸியான ஐடியா. ஸ்கேலார் அப்படிங்கிறது which has only magnitude, அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மாஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ கிலோகிராம்ஸ் அப்படிங்கிறதுக்கு டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மாதிரி வரும். ஸோ அதனால இந்த மாதிரியான குவான்டிட்டிஸ் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். வெக்டார் அப்படின்னா which has both magnitude and direction, ரெண்டுமே சேர்ந்துருக்கணும். எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ்க்கு வெறும் மேக்னிடியூட் அப்படிங்கிறது மீனிங்லெஸ் ஆயிடுது. நான் எந்த டைரக்ஷன்ல அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அதை வச்சு தான் அந்த ஆப்ஜெக்ட் ஜென்ரலா மூவ் பண்ணும். அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் அங்கே இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அதனால வெக்டர் குவான்டிட்டி which has both magnitude and direction. சரி, இது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேலர் அடிஷன், ஆர்டினரி லாஸ் ஆஃப் அல்ஜிப்ரா. 2 மேக்னிடியூட் ஆட் பண்ற ரொம்ப ஈஸி. நம்ம இது வரைக்கும் பண்ணது அப்படிதான், 2 நம்பர் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஆனா டைரக்ஷன்ஸ் வரும்போது டைரக்ஷன் எப்படி ஆட் பண்றது? ஏன்னா ஆப்போசிட் ஃபோர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கேன்சல் எல்லாம் ஆகும். அப்போ அடிஷன் அப்படிங்கிறது அங்கே நார்மல் அடிஷனா இருக்காது. அங்கதான் ஒரு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கு. ட்ரையாங்கிள் லா, parallelogram law of vector additions, இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வெறும் மேக்னிடியூட் ஆட் பண்ணல, டைரக்ஷனையும் சேர்த்து ஆட் பண்ணுறது. ஸோ எப்படி ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபர்தராக பேசலாம். அண்ட் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கிட்ட இருக்கிறதே மேக்னிடியூடு மட்டும்தான், மேக்னிடியூடு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ சேஞ்சஸ் இஃப் மேக்னிடியூட் சேஞ்சஸ். ஸ்கேலார் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் மேக்னிடியூடை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இனி வெக்டார் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 3 ஆப்ஷன்ஸ். சேஞ்சஸ் இஃப் மேக்னிடியூட் சேஞ்சஸ், மேக்னிடியூடு மாறுதுன்னா வெக்டார் குவான்டிட்டி மாறும். அப்புறம் டைரக்ஷன் மட்டும் மாறுச்சுன்னா அப்பவும் வெக்டார் குவான்டிட்டி. பாருங்க, டைரக்ஷன் மட்டும் மாறினாலும் வெக்டார் மாறுதுன்னு அர்த்தம். மேக்னிடியூட் அப்படியே தான் இருக்கும், டைரக்ஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அது சேஞ்ச் தான், அது வெக்டார் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இனி லாஸ்ட் ஆப்ஷன், ரெண்டுமே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்சஸ், ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் வெக்டார் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும். இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, நம்ம அதை ஃபர்தரா பேசுவோம். அது டைரக்ஷனை மட்டும் தான் மாற்றி விடும், மேக்னிடியூட் எதுவும் பண்ணாமல் டைரக்ஷன் மட்டும் மாற்றி விடும். ஸோ நேம் மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க, அப்புறம் பேசலாம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது டைரக்ஷன் மட்டும் தான் மாற்றி விடும், மேக்னிடியூட் எதுவுமே பண்ணாது. அப்போ வெக்டர் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக வெக்டர் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது. டைரக்ஷன் மட்டும் மாறினாலே போதும், வெக்டர் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ இவ்வளோதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன். சரி, ஒரு வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார் நமக்கு எப்படி தெரியும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு? இப்போ நம்ம ஃபோர்ஸ்னு எழுதும்போது மேலே ஒரு ஏரோ போட்டிங்கன்னா போதும். அப்படின்னா அது கூட டைரக்ஷனும் சேர்ந்து வருது. இல்லை நான் வெறும் எஃப்னு எழுதி வச்சுட்டேன்னா, இப்போ 10 நியூட்டன் அப்படின்னு எழுதிட்டேன்னா இது ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும்தான். அதனால நான் இது மேலே வெக்டாரை எழுதலை. ஒருவேளை எஃப் வெக்டார் எழுதியிருந்தேன்னா நான் 10 நியூட்டனோட முடிக்கக்கூடாது, டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஜென்ரலா இதுதான் ஒரு சிம்பாலிக்கா நம்ம வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டியை சொல்லணும். ஸோ இங்கே எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு சி வெக்டார் இருந்துச்சுன்னா சி வெக்டார், ஒரு ஏரோ போட்டுக்கணும். நம்ம வெக்டார் கால்குலேஷன்ல வெக்டாரை கிராஃபிக்கலா பிளாட் பண்ண முடியும். அப்போ இந்த கிராஃபிக்கல் பிளாட்டிங்க்கு ஒரு ஏரோவை எடுத்துக்கலாம். இந்த ஏரோல ஒரு ஹெட் பார்ட் இருக்கு, ஒரு டெயில் பார்ட் இருக்கு. இந்த ஹெட் தான் கிவ்ஸ் தி டைரக்ஷன். பாருங்க, என்ன டைரக்ஷன் காமிக்கும் ஏரோ, எங்க ஆரம்பிச்சோன்னு காமிக்கிறதுக்கு டெயில். அண்ட் தி என்டையர் லெங்த் ஆஃப் தி ஏரோ கிவ்ஸ் தி மேக்னிடியூட். இல்லாம இருந்தா ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சிங்கிறது ஒரு மேக்னிடியூட், இது வெக்டாரா சொல்லணும் அப்படின்னா சி வெக்டார்னு மேல ஒரு ஏரோ போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளை சொல்றது. இங்க வந்து வெக்டார் அடிஷன் நம்ம
வெக்டர் அடிஷனுக்கே இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஏரோவோட லெங்த் எல்லாம் மெஷர் பண்ணியே நம்ம வந்து ரிசல்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் ஃபர்தர் டாபிக்ஸ்ல பேசலாம். ஸோ இது வந்து பேசிக்கா புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஐடியா. யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது சிம்பிளா புரியணும் அப்படின்னா, இந்த ரோட் சைடெல்லாம் ஒரு ஏரோ போர்டு இருக்கும். இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போனால் இந்த பிளேஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறது தான் இந்த யூனிட் வெக்டார். இட் ஹேஸ் யூனிட் மேக்னிடியூட் அண்ட் பாயிண்ட் டைரக்ஷன். இதை எழுதிடுறேன், அதுக்கப்புறம் எப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறேன். யூனிட் வெக்டார் அப்படின்னா விச் ஹேஸ் யூனிட் மேக்னிடியூட், அதோட மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும், 1ங்கிற மேக்னிடியூட், அண்ட் பாயிண்ட் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணும். இப்போ இந்த ஏரோ பாருங்க, இந்த கிரீன் கலர் ஏரோ பாருங்க. இந்த ஏரோவோட லெங்த் வந்து 1 மீட்டர், ஒரு யூனிட் லெங்த் 1 மீட்டர் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு, இதை டைரக்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல இது ஸ்பெசிஃபை பண்ணுச்சுன்னா அந்த யூனிட் வெக்டார் எப்படி எழுதுவாங்கன்னா ஐ கேப்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஐ கேப் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல 1 மீட்டர்னு அர்த்தம். அவ்வளோதான் மீனிங். எக்ஸ் டைரக்ஷன் போகிறோம், 1 மீட்டர் போகிறோம் எக்ஸ் டைரக்ஷன்ல அப்படிங்கிற மீனிங். அதே ஒய் டைரக்ஷனாக இருந்தால் அந்த யூனிட் வெக்டாரை ஜே கேப். இந்த ஜே கேப் டெடிகேட்டட்லி அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஒய் ஆக்சிஸ் எப்போ வருதோ ஜே கேப்புங்கிற டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணி கொடுக்கும். ஜெட் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுறது கே கேப். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கலாம். நான் எக்ஸ் டைரக்ஷனில் 4 மீட்டர் போகிறேன், இதுதான் ஆரிஜின். 4 மீட்டர் ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இது எப்படி எழுதலாம்னா, நான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எழுதுறேன். எஸ்ன்னு வச்சுக்கலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் வெக்டார் ஈக்குவல் டு 4ங்கிறது மேக்னிடியூடா, என்ன டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன். அப்போ 4 ஐ கேப்னு எழுதிக்கலாம். அப்போ இதோட மீனிங் என்னது, ஐ கேப்புங்கிறது எக்ஸ் டைரக்ஷன், அதோட மேக்னிடியூட் 1. நான் இது வேணா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இப்படி வரைஞ்சு காமிக்கிறேன். வெறும் ஐ கேப்னா இது வந்து ஒரு 1 மீட்டர்னு அர்த்தம். 1 மீட்டர் எக்ஸ் டைரக்ஷனால ஐ கேப். அப்போ 1 மீட்டர் ஐ கேப் டைரக்ஷன் தான் சிம்பிளாக எழுதி வச்சிருக்கேன். ஐ கேப்புங்கிறது எழுதி வச்சிருக்கேன் 1 மீட்டர் இன் எக்ஸ் டைரக்ஷன். நான் 4 மீட்டர்ஸ் போகிறதுனால 4 இன்டூ ஐ கேப். அப்போது எக்ஸ் டைரக்ஷனில் 4 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட மீனிங். இதுவே கம்பைண்டெல்லாம் இருந்துச்சுன்னா இது டோட்டலாகவும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் ஒவ்வொரு ஆக்சிஸ்லையும் ஒவ்வொரு யூனிட் வெக்டாரை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஐ கேப் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், கே கேப் டைரக்ஷன், ஜெட் டைரக்ஷன். நான் ஒருவேளை ஒரு 2 டைமென்ஷன் பிளேனில் ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் கம்பைன் பண்ணி சொல்ல முடியும். ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். அதை பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த பாயிண்ட் வந்து 3,4ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அதோட மீனிங் எக்ஸ் டைரக்ஷனில் 3 மீட்டர்ஸ். அப்போது எக்ஸ் டைரக்ஷனில் 3 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம், ஒய் டைரக்ஷனில் 4 மீட்டர்ஸ். ஸோ ஃபைனலாக இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இதோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு கேட்டால், பொசிஷனாக நான் சொல்லணும் அப்படின்னா பொசிஷன் வெக்டார் அப்போ ஆரிஜின்ல இருந்து இந்த பொசிஷன் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொல்லணும், டைரக்ஷன் என்ன டைரக்ஷனும் சேர்த்து கம்பைன் பண்ணி சொல்லணும். அப்போ இப்படி எடுத்துக்கலாம். பொசிஷன் வெக்டார் சும்மா ஆர் வெக்டார்னு வச்சுக்குவோம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆன்சர் பாருங்க 3 ஐ கேப் பிளஸ் 4 ஜே கேப். இவ்வளோதான் பொசிஷன் வெக்டார். அதாவது நான் இது ரெண்டு ஆடெல்லாம் பண்ணல, 3யும் 4ம் அடிஷனுங்கிறது கிடையாது வெக்டார் எழுதும்போது. நான் என்ன சொல்கிறேன், தனித்தனியாக 3,4ங்கிற பாயிண்ட்டை ப்ளஸ் 3 ஐ கேப்ங்கிறது எக்ஸ் டைரக்ஷனில் போகிற டோட்டல் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். 3ங்கிற மேக்னிடியூட் ஐ கேப் டைரக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது ஜே கேப்பும் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ ப்ளஸ் 4 ஜே கேப். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கூடாது, 3யும் 4ம் நான் ஆட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது, ஆட் பண்ணல. நான் சும்மா இந்த ப்ளஸ் எதுக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஜே கேப்புங்கிற டைரக்ஷன் சொல்கிறது தான், அவ்வளோதான். ஒருவேளை மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா மைனஸ் ஜே கேப் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மைனஸ் ஜே கேப்னு எழுதிருக்கலாம். அப்போது 3ங்கிற மேக்னிடியூட் ஐ கேப் ப்ளஸ் 4ங்கிற மேக்னிடியூட் பாசிட்டிவ் டைரக்ஷன், 4ங்கிற மேக்னிடியூட் ஜே கேப் டைரக்ஷன். இவ்வளோதான் ஒரு வெக்டரோட ரெப்ரசன்டேஷன். ஒருவேளை 3 டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் அது கே கேப் ஏதோ ஒரு வேல்யூ வந்துருச்சு, 10 வருதுன்னு வச்சுக்கலாம், 10 கே கேப்னு எழுதிக்கலாம். இது 3 டைமென்ஷன் ஆயிரும். இது 2 டைமென்ஷனில் ஒரு வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஐடியா இது. இதுதான் பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் நான் வந்து டைரக்ஷனும் சொல்லிட்டேன், அண்ட் இந்த பொசிஷன் எப்படி ரீச் பண்ணுங்கிறது மேக்னிடியூடோடவும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ அது பொசிஷன் வெக்டார். இந்த வெக்டார் தான் பொசிஷன் வெக்டார். வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் சொல்லிட்டோம்னா அதுக்கு பேர் பொசிஷன் வெக்டார். இனி
இன்னொரு ஜென்ரலான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். இந்த 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரில் எனக்கு இந்த பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணணும், இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லணும், மேக்னிடியூடு சொல்லணும், டைரக்ஷனும் சொல்லணும். அப்போ ஆரிஜின்லேருந்து வரையலாம். இங்கே என்னெல்லாம் ஆக்சிஸ் தேவைப்படும், எக்ஸ் ஆக்சில் எவ்வளோ தூரம் வரணும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம், அப்புறம் ஜெட் ஆக்சிஸ். இது இமேஜின் பண்ண முடியுதா? இது வந்து ஸ்பேஸில் இருக்குது. எக்ஸ் ஒய் ஜெட்டுங்கிற 3 பாயிண்ட்ஸுமே இருந்தால் தான் என்னால் அந்த பொசிஷனை கான்ஃபிகர் பண்ண முடியும். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம்னு சொல்லணும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோன்னு சொல்லணும், ஜெட் ஆக்சிஸ். இது எல்லாமே சேர்த்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு ஜென்ரலாக ஒரு பேர் வச்சுக்கலாம். எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்னு வச்சுக்கலாம். இல்லை நான் பாயிண்ட்டாக ஏபிசின்னு வச்சாலும் சரி. ஸோ எக்ஸ் ஒய் ஜெட்டுங்கிறது அந்த பாயிண்டோட நம்பர்ஸ். அப்போது இப்படி எழுதலாம் பாருங்கள் அந்த வெக்டாரை, பொசிஷன் வெக்டார். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற மேக்னிடியூட் ஐ கேப் டைரக்ஷன் plus yங்கிற மேக்னிடியூட் j கேப் டைரக்ஷன் plus zங்கிற மேக்னிடியூட் k கேப் டைரக்ஷன். இதெல்லாம் மேக்னிடியூட்ஸ். அந்த x y zங்கிறதெல்லாம் நான் மேக்னிடியூடாக எடுத்துக்கிட்டேன். ஏபிசின்னு வச்சாலும் சரி, எல்லாமே கரெக்டு தான். ஸோ இவ்வளோ தான் ரெப்ரஸன்டேஷன். ஸோ ஒவ்வொரு இண்டிபெண்ட் ஆக்சிஸில் நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சிம்பிளாக. சரி, அடுத்த ஐடியா வந்து இதுலேயே சொல்லிடலாம். 3,4ங்கிற மேக்னிடியூட் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், 2 இண்டிபெண்ட் ஜேர்னி தான் நான் கம்பைன் பண்ணி இங்கே வரைஞ்சிருக்கேன். 2 ஜேர்னி இருக்குது. எக்ஸ் டைரக்ஷனும் போகிறீங்க, ஒய் டைரக்ஷனும் போகிறீங்க. ஸோ நான் இதை வரைஞ்சி காமிச்சிடுறேன். எக்ஸ் டைரக்ஷனில் இது வரைக்கும் போகிறீங்க. ஸோ இந்த லென்த் வந்து 3 மீட்டர்ஸ். அந்த ஐடியா இங்கேருந்து கிடச்சிது இங்கே. இனி ஒய் டைரக்ஷனில் இந்த ஹைட்டை ட்ராவல் பண்ணுறீங்க. இது வந்து 4 மீட்டர்ஸ். எவ்வளோ ரிசல்டண்ட்டாக போகிறீங்க, ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டால், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஆரிஜின் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற டோட்டல் லென்த். இந்த லென்த் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. இது 3, இது 4. அப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. √3² + 4² வரும். 16 + 9 5ங்கிற ஆன்சர் வரும். அப்படின்னா இதோட மேக்னிடியூடாக சொல்லும்போது இந்த ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் இப்படி தான் சிம்பிள் எழுதணும். ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் √ எப்படி கண்டுபிடிச்சோம் தெரியுமா, 3² 4². அப்போ அதே ரூல் தான். ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணிட்டா போதும். பாருங்க, இங்கே 3 இருக்கு ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட், இன்னொரு கோஎஃபிஷியன்ட் +4. மைனஸ் இருந்தால் மைனஸ் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ஏடு தான் ஆகும் மறுபடியும். இப்போ எப்படின்னு பாருங்க, ரெண்டும் அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். 3² + 4². ஆன்சர் வந்து 5 மீட்டர்ஸ்னு வரும். ஆன்சர் 5ங்கிறது ஆன்சர். மேக்னிடியூட் மட்டும் பேசுங்க. அப்போது ஒரு வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாலே மீனிங் அதோட ரிசல்டன்ட்னு அர்த்தம். அப்போது 4 மீட்டரும் 3 மீட்டரும் ரெண்டு கம்பைன் ஆகிற ஒரு மோஷனில் ரிசல்டன்ட் அப்படிங்கிறது 5 மீட்டர் ஆயிடுச்சு. நான் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நான் இது வந்து 5 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கொடுக்குறதே வெக்டர், டயக்ராமே கொடுக்கல, டேரெக்டாக ஒரு ரேண்டமாக ஒரு வெக்டர் கொடுக்குறாங்க, இதோட ரிசல்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க, இல்லாத இதோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது √sum of squares of coefficient. பாருங்க, டைரெக்டாக இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணுறதையெல்லாம் சம் பண்ணுங்க. நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் -3² +9 தான் வரப்போகுது. அதனால இங்கே மைனஸோ ப்ளஸோ நீங்கள் போதர் பண்ண வேண்டியதில்லை. ஸ்கொயர் பண்ணி அப்படியே ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர். இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டர். ஒரு வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற ஐடியா அது. இது வந்து பொசிஷன் வெக்டர். அதோட மேக்னிடியூட் வேணும்னா ஸ்கொயர் பண்ணிட்டா போதும். இல்லை கிராஃபிக்கலாக சொல்கிறேன், தேர்ட் சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாலே ரிசல்டன்ட் தான். ஒரு ட்ரையாங்கிள் 2 ஜர்னி இருந்துச்சுன்னா தேர்ட் சைடு கண்டுபிடிச்சா போதும். இது கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணி பேசலாம் இந்த இடத்துல. பாருங்க, எக்ஸ் ஒய் ஜெட்னு இருக்கு. இது எல்லாமே நான் டைரக்ஷனோட சொல்லிட்டேன். டைரக்ஷன் இல்லாமல் எனக்கு மேக்னிடியூட் மட்டும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா ஆர் வெக்டரோட மேக்னிடியூட், அப்போ சிம்பிள் எப்படி எழுதணும், ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் ஈக்குவல் டு ஃபார்முலா அதே தான், கோஎஃபிஷியன்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணிடலாம். x² + y² + z². இவ்வளோ தான் மேக்னிடியூடாக இருக்கும். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஐடியாவாக தெரிஞ்சுக்கங்க. ஒரு வெக்டார் ஏன் எழுதணும், அது சிம்பாலிக்காக என்ன மீன் பண்ணுது, தனித்தனியாக சொல்லுது, எவ்வளோ ஆக்சிஸில் எவ்வளோ மேக்னிடியூடுங்கிறது சொல்லுது. இதெல்லாம் நான் சும்மா குரூப் பண்ணி எழுதி வச்சிருக்கேன், ஆட் பண்ணி எழுதலை, புரிஞ்சுக்கணும். நான் சும்மா குரூப் பண்ணி வச்சிருக்கேன். +z ஆக்சிஸா -z ஆக்சிஸா எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து ஒரு ஐடியா வெக்டரோட சேர்த்து மேக்னிடியூட்.
சரி, இப்போ அந்த மேக்னிடியூட் மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் இதை ப்ரொசீட் பண்ணிட்டேன். இது புரிஞ்சு வச்சுங்க இந்த ப்ராசஸ் எப்படின்னு. ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடு கண்டுபிடிச்சாலே போதும், அதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட். ஆனால் ஒரு வெக்டாரில் அது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், கொடுத்த வெக்டாரை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. கொஸ்டினில் ரிசல்டன்ட்னு கேட்டாலும் சரி, இல்லை மேக்னிடியூடுன்னு கேட்டாலும் கிட்டத்தட்ட ஒரே ஐடியா தான், ஒரே ப்ராசஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும்.